எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்டோட ஆடி பிறப்பு vlog பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் கண்மணி, இன்னைக்கு ஆடி பிறப்பு மங்களகரமாக கோவிலுக்கு போயிட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வரசக்தி விநாயகர் கோவிலுக்கு வந்து போகிறோம். விநாயகருக்கு வந்து கொஞ்சம் பூவெல்லாம் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறது வந்து பறிக்க போகிறோம். என்ன பூ அம்மா வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விநாயகருக்கு செம்ம அழகாக இருக்கும். நல்ல அந்த மொட்டெல்லாம் மலர்ந்துருச்சா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த செம்பருத்தி பூ நம்ம இப்போ பறிக்க போகலாம். அம்மா வீட்டில் ரெட் கலர் வந்து செம்பருத்தி பூ ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க நம்ம காமிக்கிறேன். பூ பறிக்க போகலாம் வாங்க. இதுதான் அம்மா வீட்டு செம்பருத்தி செடி. நிறைய பூ இன்னும் நல்லா மலரணும். செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல டார்க் ரெட் கலர் செம்பருத்தி. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக செம்பருத்தி பூக்கள். இது எல்லாமே நம்ம பறிச்சிக்கலாம். எவ்வளோ பூ வந்து நம்ம சுவாமிக்கு பறிச்சாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பராக நம்ம செம்பருத்தி பூ பறிச்சாச்சு. எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி தான் ஆகுது. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம சூப்பராக குளிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. அடுத்ததாக நம்மளோட முக்கியமான வேலைன்னா டீ. மார்னிங் எழுந்திரிச்சோம், ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சோம்னா டீ இல்லாமல் கண்டிப்பாக நாளே வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ டீ வந்து நம்ம குடிக்க போகிறோம். உங்களோட மார்னிங் டைமில் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க? டீயா, காஃபியா, இல்லை ஹார்லிக்ஸ், பூஸ்ட், என்ன வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நீ டீ குடிக்கலாம். இது வந்து என்னோட அம்மாவோட ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு ஆடி பிறப்புமா நம்ம கோவிலுக்கு போகிறோம். இப்போ சூப்பராக நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேப் புக் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாமா? வாங்க. போயிட்டு வந்து அப்புறமா நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். இங்கே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ கேப் வந்து புக் பண்ணிவிட்டு போகலாம். ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இப்போ கேப் வந்து வரப்போகுது. ஏறிட்டு செம்ம சூப்பராக சுவாமி வந்து கும்பிட்டு. ஆக்சுவலாக அப்பா அம்மா பாப்பு கூட கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான். பாப்புக்கும் டியூட்டி இருந்தது, அப்பா அம்மாவுக்கும் ஒர்க் இருந்தது. அப்படின்றதுனால நான் மட்டும் தனியாக தான் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போது சூப்பராக நம்மளோட விநாயகர் வந்து இங்கே தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஹாய் கண்ணி, சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் போய் சாப்பிட்லாம். சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்காக பூரி சிக்கன் குழம்பு வந்து பண்ணியிருக்காங்க. சாப்பிட போகிறோம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி கொஞ்சம், அப்புறம் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் வந்து செய்ய போகிறோம். வாங்க பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க. சீரக சம்பா வச்சு சூப்பரான மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அப்பா எப்போவுமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் எனக்கும் சூப்பராக அப்பா ஹெல்ப் பண்ணார். நானும் அப்பாவும் சேர்ந்து சூப்பராக பிரியாணி செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக மைதா மாவு வச்சுட்டு நம்ம ரவையெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஸ்வீட் வந்து அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மைதா மாவு, சர்க்கரை, ரவை இதெல்லாமே போட்டு கசாயம் அது பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன அந்த மைதா மாவு, சர்க்கரை, ரவை, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டு சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கசாயம் ரெடி ஆயிரும். அப்புறமா நம்ம செஞ்ச பிரியாணியும் சாப்பிட்டுட்டு தேங்காய் சுடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு உள்ளே போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, அவல், கடலை, வெல்லம் வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் தேவைப்பட்ட பாசிப்பருப்பு ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்பா சைட் பை சைடில் தேங்காய் மேலே இருக்க அந்த நார் எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்பா தான் இந்த ஒர்க் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்து தேங்காய் சுட்டு தருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்ச மிக்ஸ் எல்லாமே ஒரு டரம் வந்து இடிச்சிட்டு தேங்காயில் ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் போட்டு இளநீ கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த ஹோலில் இந்த குச்சி வச்சு நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் ரெடி ஆயிரும். அது மேலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்மா ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சுட ஆரம்பித்தாச்சு. நல்லா எல்லா பக்கமுமே திருப்பி தேங்காய் சுட்டு அந்த தேங்காய் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இயர் ஆடி பிறப்பு நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் கண்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.